அருள்மிகு சிவசக்தி மாரியம்மன் திருக்கோவில் பண்டிகையை முன்னிட்டு இளையோர் சிறார் மற்றும் சிறுமியர் ஜூனியர் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சேலம் மாவட்ட பளுதூக்கும் போட்டி சேலம் சீலநாயக்கன்பட்டி சிவசக்தி நகர் அருள்மிகு சிவசக்தி மாரியம்மன் கோவில் பந்தலில் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்க செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினர். சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்கம் தலைவர் எல்.ஆர். மார்க்கோனி, சிவசக்தி நகர் கோவில் கமிட்டி தலைவர் எஸ்.ஆர். ரவி, செயலாளர் வாக்கு நேரு, பொருளாளர் பி. செல்வம் ஆகியோர் தலைமை வகித்தனர். அதிமுக 59வது சி டிவிஷன் செயலாளர், மாவட்ட மாணவரணி இளைஞர் செயலாளர் பி.எஸ்.ஆர். ரவி முன்னிலை வகித்தார். சேலம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் ஆர். கண்மணி தேவி, நிஷா சிட்டி டெவலப்பர் எம். சிவகுமார் குத்துவிளக்கேற்றி போட்டியினை தொடக்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக ரொட்டேரியன் விஜய் ஆனந்த், தி.மு.க 59வது கோட்ட கழக செயலாளர் எஸ்.பி. முருகன், 59 பி கோட்ட கழக செயலாளர் கே. முனீஸ்வரன், ரொட்டேரியன் முனைவர் எஸ். பாலகிருஷ்ணன், த வேகா 59வது டிவிஷன் எம்.கே.எஸ். விநாயகம். மாவட்ட பளுதூக்கு சங்கம் இன்று சிவசக்தி நகர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த போட்டியில ஏராளமான பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவியர்களும் பங்கெடுத்திருக்காங்க. சுமாராக ஒரு 100 பேருக்கு மேல பங்கெடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பெண்கள் பிரிவில் 8 பிரிவுகளும் ஆண்களுக்கு 8 பிரிவுகளும் சப்ஜூனியர், யூத், சீனியர், ஜூனியர் பிரிவுல போட்டி நடைபெறுது. இந்த போட்டி இவங்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் நாங்க கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம வெற்றி பெறும் வீரர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறும் தகுதி உள்ள மாணவர்களை மாநில போட்டிக்கு இந்த போட்டி மூலம் தேர்வு செய்வோம்.